அறுப்பின் பண்டிகையை மட்டும் எடுத்துக்கொண்டு இந்த திருச்சபைகள் விடா ஆசரிக்கிறார்கள். சோ இதுக்கான காரணம் என்ன? இதன் மூலமாக இவர்களுக்கு ஏராளமான வருமானம் வருகிறது. வருமானத்தை ஈட்டுவதற்காக இந்த பண்டிகையை ஆசரிக்கிறார்களே ஒழிய ஆவுக்குரிய எந்த ஒரு காரியமும் அதுல இருக்கிற மாதிரி தெரியல. அதாவது எதனாலும் நீங்க கொடுக்கலாம், அதாவது விட்டு அதுக்கு பணம் தேவாலயத்துல சேர்ந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். தேவன் இப்பொழுது கைகளால் கட்டப்பட்டிருக்கிற எந்த ஆலயத்திலுமே வாசமா இருப்பதில்லை. இதனால தேவாலயத்துக்கு நாங்க செய்கிறோம், தேவாலயத்துல இதை போய் சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முட்டாள்தனமாக இப்படிப்பட்ட காரியங்களில் பங்கெடுப்பதும் அல்லது செய்வதற்கு துணை நிற்பதுமே குற்றம்தான். தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை பைபிள்ல எந்த இடத்துலயுமே சொல்ல கிடையாது. அது யூதர்களுக்காக கொடுக்கப்பட்டது. புறஜாதி சபைக்கு இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் ஒரு கட்டளையும் கொடுக்கல. இதுக்கு பின்பாக எந்த ஒரு அடிப்படையில் ஆவிக்குரிய எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது. அதாவது தேவனுக்கு அந்த ஒரு காரியம் செய்கிறீர்கள் அப்படின்னு சொன்னா அதுல ஒண்ணு ஆவிக்குரிய ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருக்கணும், இல்ல தேவன் சொல்லி அதை நீங்க செய்யணும். எதுவுமே இல்லாதப்படுவது தேவனுடைய பார்வையிலே அது வீணான காரியம். பாரம்பரியத்தை தான் நீங்கள் கடைபிடிக்கிறீர்கள், தேவனுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் தரவில்லை.